ஹாய் மக்களே, வணக்கம். தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய சலசலப்பு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் திட்டமிட்டிருந்த அதிரடி ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு போலீஸ் திடீர்னு அனுமதி மறுத்துட்டாங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள் தேர்தல் பிரசாரத்துல ரொம்பவே ஆக்டிவா இருக்கார். அதுல ஒரு பகுதியா நாமக்கல் மாவட்டத்தை தெரிக்க விடணும்னு ஒரு மெகா பிளான் போட்டிருந்தார். இன்னைக்கு நாளை திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்திலும், நாளைக்கு நாளை மறுநாள் நாமக்கல் மற்றும் பரமத்திவேலூரிலும் மாஸ் ரோடு ஷோவுக்கு அவர் திட்டமிட்டிருந்தார். இந்த மாதிரி 4 இடத்துல பிரதான சாலைகளில் போய் மக்களை சந்திச்சு பேசுறது தான் அவரோட திட்டமா இருந்தது. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இபிஎஸோட டீம் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு பாதுகாப்புக்காக போலீஸ் அனுமதி கேட்டப்போ போலீஸ் ஆபீசர்கள் அவங்க கையில் ஒரு ஆர்டரை காட்டி, சாரி சார், அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? கரூர் துயர வழக்கு போல சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளிலும் பிரதான சாலைகளிலும் அரசியல் கட்சிகள் ரோடு ஷோ பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதிக்க கூடாது என்பதுதான் அந்த உத்தரவு. இது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் நோக்கத்தில் போடப்பட்டது. இப்போ இபிஎஸ்சிஸோட ரோடு ஷோ திட்டமிட்ட இடங்கள் எல்லாமே இந்த பிரதான சாலைகள்ல தான் இருந்திருக்கு. அதனாலதான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற நிலைப்பாட்டை போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா எடுத்திருக்காங்க. இபிஎஸ் டீம் இதனால சும்மா இருக்க போறதில்ல. அவங்க இப்போ ரோடு ஷோவை வேற ஒரு ரூட்டுக்கு மாத்தவோ இல்லனா பிரதான சாலையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற பெரிய மைதானங்கள் அல்லது பொது இடங்களை தேர்ந்தெடுக்கவோ திட்டமிட்டிருக்காங்க. இந்த மாற்று இடங்களை தேர்வு செஞ்சுட்டு உடனே போலீஸ் கிட்ட மறுபடியும் அனுமதிக்கு அப்ளை பண்ணுவாங்க. இப்போதைக்கு இபிஎஸ்ஸின் இந்த 4 நாள் பிரசாரம் கொஞ்சம் தாமதமாகலாம் அல்லது திட்டத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். தமிழக அரசியல் களம் எப்பவும் சூடாத்தானே இருக்கும். இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹைகோர்ட் உத்தரவு கரெக்டா, இல்லனா பிரதான சாலைகளில் அரசியல் பேசக்கூடாதுங்கிறது நியாயமில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.